வரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவொன்றும் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே.
அணுகாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருடைய வசனம் உண்மையாகவே ஜீவனுள்ளதா இருக்குது. ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு தேசத்தில், சைனா தேசத்தில் கேள்விப்பட்டோம் கொரோனா அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிற இந்த பட்டணத்தில் நம்முடைய பக்கத்து வீட்டில் கூட இந்த கொரோனா வந்திருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளையே, நீ விசுவாசிக்கிறியா? கர்த்தர் உங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை விசுவாசத்தோடு வைராக்கியமாக சொல்ல முடியும்? இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, இந்த கொரோனா வைரஸ்னால இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருந்துட்டு அநேகர் வீடு திரும்புறதே இல்லைங்க, அநேகர் வீடு திரும்பி வர்றது இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆனால் இம்மட்டும் கர்த்தர் உங்களுக்கு தாங்குறாரு பாருங்க. இம்மட்டும் கர்த்தர் உங்களை வழி நடத்துறாரு பார்த்தீங்களா? இம்மட்டும் உங்களை தாங்கினார் பார்த்தீங்களா? உங்களை பாதுகாத்தாரு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தை நன்றி சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி எத்தனை பேர் அப்பாவை நோக்கி பார்த்து உயர்த்துறீங்க? ஆண்டவரே, நீ எத்தனை நல்ல தெய்வம்பா, எத்தனை நல்ல தெய்வம்பா. கமான், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்தின் அவரை உயர்த்துவோமா? அவர் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த காலை நேரத்தில் அவர் நம்ம மத்தியில் இறங்கி வருவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் கூப்பிடுறீங்க? வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று. எத்தனை பேர் நோக்கி கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் நோக்கி கூப்பிடுகிறீங்க? இந்த காலை வேளையில அவருடைய கிருபை, இந்த காலை தோறும் அப்பாவுடைய கிருபை புதிதா இருக்கிறது. எத்தனை பேர் இந்த புதிய நாளில, இந்த புதிய மாதத்தில், இந்த 1ஆம் தேதியில எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் அவர் நோக்கி கூப்பிடுறீங்க? கமான், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே, நீ எத்தனை நல்ல தெய்வம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இம்மட்டும் எங்களை வழி நடத்துனீங்களப்பா, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீங்களப்பா. உம்முடைய சட்டைகளின் மறைவில் எங்களை வைத்திரு ஆண்டவரே. சங்கீதக்காரன் இப்படியாக சொன்னது போல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்று சொன்னது போல எங்களை இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய சட்டைக்குள்ளாய் மூடி வைத்திரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று? எத்தனை பேர் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ ரபா த ரபா ரிபி லாந்த ரோ சியாந்த ரபா லபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய சட்டைகளின் மறைவில் எங்களை வைத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா தகப்பனே சப்பா ஆண்டவரே. அப்பா ரிபா லாதாரா சந்துரிபி அந்த ரபா லபா. தேவ பிரசனம், தேவ மகிமை இந்த காலவேளை இறங்கி வருவதாக, இந்த காலவேளை இறங்கி வருவதாக. In the mighty name of Jesus, in the mighty name of Jesus. ஓ ரபா ஷகதா ரபா தியந்த ரபா. இப்பொழுது ஒரு பரிசுத்த வல்லமை, அப்பா உம்முடைய மகிமை இந்த ஸ்தலத்தில் இறங்கி வருவதாக. உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வீட்டிலும் ஆண்டவரே அப்பா இப்பொழுது இறங்கி வருவீராகப்பா. எங்களோடு இணைகிற ஒவ்வொரு நபர் மேலும் இப்பொழுதே உங்க பிரசனம், புதிய கிருபை இறங்கி ஆளுகை செய்வதாகப்பா. ரிபாலாதா சந்துரிபி அந்த ரபலபா ரிகிமி அந்த ரோ சந்த ரபலாதா ரபா. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே, உங்க பிரசனம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்வதாகப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம்பா. இந்த புதிய நாளில் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் ஆண்டவரே ஒரு புதிய அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவர், நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் ஆண்டவரே தகப்பனே சபா முயற்சிகளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவீராக. ஓ ரபா லஷகதா ரதி அந்த ரபா. நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து நீ செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்க போறபடியால் உமக்கு நன்றி எடுக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றிகள் செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி டாடி, நன்றி டாடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரபா த ரபா ஹோரிபாலா சந்துரிபி அந்த ரபா லபா. உமக்கு நன்றி எடுக்கிறோப்பா. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. எல்லா தடைகள் நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஷபாலாதா ரகாதி அந்த ரபா. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. பாதபடியில் ஒப்புக்கட்டுகிறப்பா ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு வரைக்கும் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. எங்கள் ஒன்றுமில்லப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரை ஆராதிக்க? கர்த்தர் இந்த மாதம் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த மாதம் பெரிதான காரியங்கள் அவர் செய்ய போகிறாரு. அவர் அற்புதத்தை செய்ய போகிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஒரு அற்புதம். நான் சொல்கிறேன், இந்த காலை வேளை விசுவாசிக்கிறேன். அவர் இந்த காலை வேளை உங்கள் மத்தியில் இறங்கி வந்துட்டாரு. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவரோடு இணைந்து ஆராதிக்கிறீங்க? அவரை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறீங்க. கர்த்தர் இதுவரைக்கும் நம்மளை பாதுகாத்து வந்தாருங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தியும் வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தாங்க. ஆனால் அவருடைய பாதரட்சை கூட என்ன செய்யல தெரியுமா? தேவையில்லையா? ஹல்லேலூயா. அவருடைய துணி கூட ஒன்றுமே ஆகலைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பகலிலே மேகஸ்தம்பமாய் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் சென்ற ஆண்டவர். இன்றைக்கு அதே ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இம்மட்டும் தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? அவரை ஆராதிப்போமா? கமான், சேர்ந்து பாடி நன்றியால் துதிப்பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? கமான். நாம் சேர்ந்து பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எங்களோட லைவ்ல இணைந்திருக்கிற பிரதர் அருள் ஆண்டனி தாஸ் அவர்களே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா சத்தமாக கையை தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. சேர்ந்து பாடுவோமா? நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். சொல்லுவோமா? வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. சத்தம் உயர்த்தி ஓ நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. கம்மா, ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்து முன்னே செல்கிறார். தேவ பிள்ளையே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை எரிகோ வந்தாலும், எத்தனை செங்கடல்கள் வந்தாலும், எத்தனை இந்த கொரோனா வியாதி வந்தாலும், எத்தனை வறுமை வந்தாலும் இயேசு உங்களுக்கு முன் செல்றார். அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். தேவ பிள்ளையே, நல்லா சந்தோஷமா கையை தட்டி நல்லா சந்தோஷமா கை தட்டுவோமா? எத்தனை உற்சாகத்தோடு எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். ஓ எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் பாடுவோம். இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். சந்தோஷமா கையை தட்டி நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. வல்லவர் ஓ வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் சொல்றீங்க? வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. நன்றியால் ஓ நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவையே நாவாலே என்றும் பாடு. ஓ கமான் தேவ பிள்ளையே, நம்ம கைகளை நல்ல கைகளை தட்டி ஓ யா ஜீசஸ். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. எத்தனை பேர் தேவ பிள்ளை விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அவருடைய சிலுவையின் நிழலினால உங்களை மூட போறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நிழலா இருக்க விரும்புறாருங்க. நல்லா சந்தோஷமா கை தட்டுவோமா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடுவோமா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடுவோம், பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் நன்றியால் துதிப்பாடு, நம்மை சுவையே நவாலே என்றும் பாடு. நன்றியால் நன்றியால் துதிப்பாடு, நம்மை சுவையே நவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம்மை சுவையே நவாலே என்றும் பாடு. நன்றியால் நன்றியால் துதிப்பாடு, நம்மை சுவையே நவாலே என்றும் பாடு. கோலியாத் பாடுவோமா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். பாடுவோமா? சொல்லுவோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் பாடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடும். நல்லா சத்தம் உயர்த்தி நன்றியால் துதிப்பாடு, நம்மை சுவையே நவாலே என்றும் பாடு. 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 நல்ல கையை தடேசப்பா ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. எத்தனை பேர் இந்த கால வேளை சொல்ல முடியும்? அவர் இந்த ஆதரவரா இருக்கிறார். ஹalleluya. அவரே அடைக்கலமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அவரே நம்முடைய கேடகமா இருக்கிறார், நம்முடைய துருகமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் என்னை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ ஜனமே, அவருடைய நம்மை வல்லடைக்கு நீங்களாக்கி நம்ம ரட்சித்தார். ஹalleluya. எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருந்தாலும், நம்மளை பயமுறுத்தி கொண்டு இருந்தாலும், ஆனால் அப்பா நம்ம கூட இருந்து அப்படியே தட்டி கொடுத்து தோல்ல நான் கூட இருக்கிறான்னு சொல்றாரு. ஹalleluya. நான் கூட இருக்கிறேன் மகளேன்னு சொல்றாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் முழுவதும் நீங்க பார்க்க போறீங்க, கர்த்தர் பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஹalleluya. இது வரைக்கும் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாதம் உங்களை எழுப்ப போறாருங்க, தட்டி எழுப்ப போறாருங்க. வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. வேதம் அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து உயர எழும்புவார்களாம். எத்தனை பேர்லாம் சொல்றீங்க, ஆண்டவரே உமக்காக காத்திருந்து புது பலன் அடைந்து நான் எழும்ப போறேன், இந்த மாதம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போறோம்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நம் கூடிய சீக்கிரமே சபைகளை சேர்ந்து ஆராதிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் இப்பொழுது பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? கமான், சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா ரெண்டு கையை தட்டி நல்லா சத்தமா கையை தட்டுவோமா? தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? நல்லா உற்சாகத்தோடு ஆராதிக்கலாமா? கமான். வேதம் சொல்லி ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம், களிப்போடு ஆராதிப்போம், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்போம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் கமான் சத்தம் உயர்த்தி என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி
உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கமான், ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் உற்சாகத்தோடு கமான் நல்லா கிளாப் ஹேண்ட்ஸ். ஓ யா ஜீசஸ், thank you Holy Spirit. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில உங்க பிரசன்னம் இப்போது இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால உடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஷபலதுரு ஓராஷே நல்லா சத்தமா கையை தட்டி ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் உயர்த்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை. ஓ எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எத்தனை சொல்ல முடியும்? உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். நம்ம நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. தேவப்பிள்ளையே, இந்த காலையில் எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? எத்தனை பேர் எனக்கு விரோதமாக இருந்தாலும் என்னை தொடுறதுக்கு அதிகாரம் யாரும் பெறவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா சத்தமா கையை தட்டி ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. சொல்லுவோம், 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு பாடுவோம். தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? கமா, ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் எத்தனை நல்லவர்! ஓ ராஹந்தரபா. கரடான பாதையில் தூக்கி சென்று முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மளை சுமக்கிற தேவன், அவர் நம்மை சுமக்கிற தேவன். கமா, நல்ல கையை தட்டி கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டு பாடுவோம். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர்,
நீர் தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக குறித்தது எனக்கு தந்தீர். நீர் தந்த தரிசனம் ஓ எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். சொல்லுவோம், சொன்னதினால் பிழைத்துக் கொண்டேன், ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, அடைக்கலமே, மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த அடைக்கலமே, எந்த மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். கமா ரெண்டு கையை தட்டி சத்தமாய் தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமையை செலுத்துவோமா? எத்தனை பேரா சொல்ல முடியும்? எந்த ஆதரவு அவர் தான், எந்த அடைக்கலம் அவர் தான். ஓ ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. அப்படியே இருக்கிற கண்களை மூடி அவர் நோக்கி பார்த்து உயர்த்துவோமா? டாடி, நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீ ஒருவரே மேலானவர், நீ ஒருவரே நம்பத்தக்கவர். ஓ ரபாலாதாராஷி அந்த ரபா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில அவருடைய பிரசன்னத்தை நிறந்தவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையோடு அவர் துதித்து ஆராதிக்கலாமா? கமான், எஸ் ஜீசஸ். ஷபாலாதாரா பாபா பாபா ஓ ரிபாலாதாரா ஷியாந்து ரோதி அந்த ரபா பாபா. நல்ல ஆவில் நிரம்பி ஜெபிக்கலாமா? அப்ப அந்த புதிய நாளில் ஒரு புதிய அபிஷேகம் இப்பொழுது எங்கள் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் இந்த காலையில் இறங்கி வருவதாக. ரபாலா ஷியாந்த ரபா பாபா பாபா ரிபாலா ஷியாந்து ரோதி அந்த ரபா. தேவ பிரசனம், தேவ மகிமை இப்பொழுது இறங்கி வருவதாக. எல்லா தடைகள் நசனாக இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே சபித்து சுட்டெரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபாதாரா ஷியாந்த ரபா பாபா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க மறவாமல் நினைத்தீரையா? மனதார நன்றி சொல்வேன். எத்தனை பேர்லாம் சொல்ல முடியும்? நம்மளை இம்மட்டும் நம்மளை மறவாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தின்னு சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஆண்டவரே, தடைகளை உடைத்தீங்களப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் எபினேசர் நீங்க தான் ஆண்டவரே. இதுவரையும் உதவினீங்கப்பா, இதுவரையும் நடத்தினீங்களப்பா. தேவ பிள்ளையே, எத்தனை பேர் சொல்றீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து? அப்படியே கண்களை மூடி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து சொல்லுவோம், இதுவரை உதவினீரே. ரெண்டு காரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
மறவாமல். தேவ ஜனமே, எத்தனை பேர் இந்த காலை வேளை சொல்றீங்க, எபினேசர் நீங்க தானப்பா, இதுவரையும் உதவினீங்களா ஆண்டவரே, இதுவரையும் எங்களை பாதுகாத்தீங்களே, இதுவரையும் ஆண்டவரே எங்களை கலஞ்சியங்களை நிரப்பிக் கொண்டிருக்க தெய்வமே. ஷபாலாதாராத்தோ எபினேஸ்வரே, அவர் எபினேஸ்வர், அவர் இதுவரையும் உதவினார், இனிமேலும் அவர் உங்களுக்கு உதவுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. சொல்லுவோம், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒன் லாஸ்ட் டைம் ஓ நன்றி நன்றி ஐயா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தின் சத்தம் உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா, ஓ நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படியே ஒரு விஷயம் அது ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே பிரசனத்துல சொல்லுவோமா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. And he began to teach them, saying, Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. Blessed are those who mourn, for they will be comforted. Blessed are the meek, for they will inherit the earth. Blessed are those who hunger and thirst for righteousness, for they will be filled. Blessed are the merciful, for they will be shown great mercy. Blessed are the pure in heart, for they will see God. They will see God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த அவளோடு காத்திருக்கிறோம். தெய்வன் தாமே இந்த புதிய மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் பார்க்க இருக்கிறோம். கடந்த மார்ச், ஏப்ரல், மே 3 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வைரஸினதான அந்த வியாதி உலகம் முழுவதும் புரட்டிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்தியா தேசத்திலே விசேஷித்தமாய் நம்முடைய காரியங்கள் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் நம் தெய்வம் நல்லவராகவே இருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை
நாம் சுதந்திரிக்கும் போது, வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையை அபியாசப்படுத்தும் போது அது நமக்கு பலனை உண்டு பண்ணும். வாக்குத்தத்தம் என்பது தேவன் நம்மோடு செய்கிற காரியங்களாக இருக்கிறது. என்னை அழைக்கும் போது தேவன் சொன்னார், ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 1ஆம் வசனம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். நீ பயப்படாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை நான் இதுவரையும் ஒரு நாள் கூட மறந்ததே கிடையாது. அந்த வாக்கு தத்தத்தை எப்பொழுதெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ, எப்போதெல்லாம் விடாய்த்து போகிறேனோ, அப்போலாம் அந்த வாக்கு தத்தை அதிகமாக கிளைம் பண்ணினே இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது எனக்கு ஜெயமாய் மாறும். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாக்கு தத்தத்தை இந்த மாதம் ஜூன் மாதம் வாக்கு தத்தம் சங்கீதங்கள் 118வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நல்லா கவனிங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையிலே நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தை, சங்கீதக்காரர் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு இந்த ஜூன் மாதம் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி நிறைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் வரும். ஆனால் இங்கே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்னா நம்ம பக்கத்திலேயே இருந்து இந்த மாதம் முழுவதும் உதவி செய்ய போகிறார். நான் பயப்படேன். பயங்கர பயங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சரியான வேலை இல்லை, சரியான சூழல் கிடையாது, என்ன செய்வது தெரியாது. வீட்டு வாடகையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே மிகுந்த வேதனை. சொந்த வீட்டுக்காரங்களுக்கு ஓரளவுக்கு வாடகை இல்லாத பிரச்சனை இருந்தது. ஆனால் வாடகை வீட்டில் இருந்த அநேக வாழ்க்கையில், வருமான அநேக வாழ்க்கையில் ஒரு போராட்டமும் ஒரு பயம் இருந்தது. ஆனால் தெய்வம் இந்த காலையில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நமக்கு கூட ஒருத்தர் இருந்தார்னா நமக்கு தைரியம் இருக்குங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எனக்கு சரியாக ஒரு 13-14 வயசு, சரியாக சைக்கிள் ஓட்ட தெரியாத சூழ்நிலை. நான் ஓட்டி கொண்டு போகும்போது அங்கே ஒரு சில பேர் என் சைக்கிள் விட்டுட்டேன். என்னை எல்லாமே சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து அடித்தாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு, சைக்கிள் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு, எங்கள் ஊர் ஆளெல்லாம் கூட்டு போயிட்டு நான் மட்டுமே எல்லோரும் அடித்தேன். என்னை அடித்தவங்களாம் யாரையும் அடிக்க சொல்ல. அப்போ என்னன்னா, என் கூட ஆள் இருக்கும்போது தைரியம் உண்டாயிருந்தது. சாதாரண உலகத்திலே வாழும்போதே அப்படி நமக்கு ஒரு தைரியம்னா, இந்த மாதம் தெய்வன் சொல்லுகிறார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். இந்த பக்தர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை ஃபீல் பண்ணி, அதை உணர்ந்து, அதை அனுபவித்து சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஷிபாலா ரபாலா ஷாதா ரபஹாதா ராமா கபா பாபா. கடந்த மாதத்தை போல் அல்ல, இந்த மாதம் தேவனுடைய கரம் நம்முடைய பக்கத்திலே இருந்து நம்மை வழிநடத்த போகிறது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ, அந்த விசுவாசம் இந்த மாதம் முழுதும் உங்களை அருமையாய் அழகாய் நடத்த போகிறது. வேதத்திலே எத்தனையோ பரிசுத்தவான் கூட பக்கத்திலே தேவன் இருந்தார். ஆனாலும் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், சொப்பனங்கள், தரிசனங்கள் உனக்கு நிறைவேற தேவன் உதவி செய்ய போகிறார். சொப்பனங்களும் தரிசனம் நிறைவேறுவதற்கு பல காரியங்களை கடந்து போய் ஆகும். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த ஊழிய ஆரம்பிக்கும் போது தரிசனம் கொடுத்தார். தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எனக்கு ரெடியூஸ் பகுதியில் ஒரு ஊழியத்தை அங்கே தான் துவங்கினேன், அங்கே தான் ஆரம்பித்தேன். ஆண்டவர் புழல் பகுதியில் ஒரு ஊழிய ஆரம்பிக்க என்னோட என் மனைவியோடு பேசினார். நாங்கள் இணைந்து ஜெபித்தோம். அப்புறம் புழலில் ஒரு மாலை சர்வீஸ் ஆரம்பிக்கலான்னு நாங்கள் திட்டமிட்டு ஒரு ஊழியக்காரை பார்த்து நாங்கள் பேசும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு சபையே போதும் தம்பி, இன்னொரு சபைலாம் அவங்க வேண்டாம் அப்படின்னு எங்களை அவர் மட்டுப்படுத்தி பேசி கொண்டு இருந்தார். சரி, ஒரு 20 நிமிடம் கழித்து அவர் ஜெபிக்கலான்னு தீர்மானிக்கும் போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஊழியக்காரர் என் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாக இறங்கினார். தரிசனமாக இறங்கி அவர் சொல்கிறாரு, அப்பா உண்மையாகவே புழல் ஊழியகுது என் ஆவியான சொல்கிறார்ப்பா, என்னை மாம்சமாக நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொன்னார். என் அன்பு பிள்ளைகளை ஆரம்பித்து அந்த ஊழியர் ரெடியூஸ் ஊழியர் என்கிட்ட இல்லை, ஆனால் தரிசனமாய் கொடுத்த புழல் ஊழியத்தை கர்த்தர் இதுவரையும் செம்மையாக செய்ய அவர் உதவி செய்தார். பட்சத்தில் இருந்தார். என் தேவன் என்னோடு என் மனைவியோடு கூட ஊழிய பாதையிலே பட்சத்திலே இருந்தபடினாலே அவர் இந்த காரியத்தை நிறைவேற்றினார். பொருள் பயில ஊழிய ஆரம்பிக்கும் போது எத்தனை ஊழிய எதிர்ப்பாக எழுப்பினார்கள். இவனுக்கு ஏன் இந்த பிரான்ச் ஊழியம், ஏன் இந்த பொருள் வருகிறார் என்று அநேகர் எனக்கு எத்தனை பண்ணினார்கள்.
கேலியாக பேசினார்கள். ஆனாலும் ஆண்டவர் தரிசனத்தின் பிரகாரம் கொண்டு வந்து புழல் பகுதியிலே என்னையும் ஒரு ஊழியக்காரனாக அதை நிறுத்தினார் என்றால் அவர் என் பட்சத்தில் இருந்தபடினாலே அதை செய்தார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே நான் யோசேப்பை குறித்து தியானித்து பார்த்தேன். பல முறை யோசேப்பை பேசியிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் யோசேப்பை குறித்து திட்டமாய் பேசுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்லா கவனிமா. சொப்பனத்தை சொன்ன உடனே சகோதரர்கள் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். ஏன் அவனை அதிகமாய் பகைக்கணும்னா, அவருடைய தகப்பனாக யாக்கோபு யோசேப்பு மேலே கொஞ்சம் பட்சமாக இருந்தான். யோசேப்பு அவன் விரும்பிய மனைவிக்கு பிறந்தபடினாலே யோசேப்போடு அவன் பட்சமாக இருந்தான். வேதத்திலே 2 மனுஷனை அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று தாவீது, 2வது யோசேப்பு. அழகாய் வர்ணித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் யோசேப்பு அழகு உள்ளவனாக இருந்தான், பண்புள்ளவனாக இருந்தான், நல்ல பாத்திரனாக இருந்தான், தகப்பனுக்கு பிரியமாக இருந்தான். தகப்பன் எதை செய்தாலும் யோசேப்புக்கு ஒரு பங்கு அதிகமாகவே செய்வார். இதை எல்லா சகோதரரும் கண்டு ஏற்கனவே அவன் மேலே ஒரு சின்ன பகை இருந்தது, அவன் மேலே ஒரு போராட்டம் இருந்தது. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க. ஆனால் அவர் கூட இருக்கிறார்னு தெரியாமல் இருந்தால் சின்ன காரியத்துக்கு நீ பயந்து 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 வாழணும். ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் பயம் நமக்கு வராது. யோசேப்பு ஏற்கனவே அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான். ட்ரெஸ்ஸுனாலும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா, சாப்பாடுனாலும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா, எந்த காரியம் செய்தாலும் யோசேப்பை தன் தகப்பன் விசேஷமாக நேசித்தார். ஏற்கனவே பகை இருந்தது, இப்போ சொப்பனம் பார்த்தான், அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, நல்லா ஜெபிக்கிறவங்க தரிசனம் சொன்னால் நம்ம ஏற்றுப்போம், ஜெபிக்காதவங்க ஏதாவது சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் இங்கே யோசேப்பு வாழ்க்கையிலே என் தெய்வன் முன்குறித்து வைத்திருந்தார். அவருடைய காரியம் எவ்வளோ அழகாக இருந்தது. அப்போது வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்வோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். நல்லா கவனிங்க, சொப்பனம் சொல்கிறான். என்ன சொப்பனம் சொல்கிறான்? நீங்கள் எல்லாம் ஒரு நாள் என் காலை விழுவீங்க, என்னை வணங்குவீங்கன்னு சொல்கிறான். சாத்தியமான காரியமா? அண்ணனுக்கு எப்படி தம்பி காலை விழ முடியும்? சாத்தியமே இல்லை. ஆனால் யோசேப்போடு பட்சமாய் தேவன் இருந்ததை அவர்கள் மறந்து போனார்கள். என் தேவச்சனமே, ஒரு ஊழியக்காரை பார்க்குற, தேவ மனுஷனை பார்க்கறா, அவரோடு யார் இருக்கிறான்னு நீ அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், மூத்த ஊழியர்கள் இருந்தாலும் நான் ரொம்ப நேசிப்பது மோகன் சி லாசர் அவர்களையும் தேவனுடைய மனுஷன் ஆல்வின் தாமஸ் அவர்களையும் அதிகமாக நேசிப்பேன். அவருடைய ஆவி, அவருடைய காரியங்கள் என்னை அதிகமாய் தொடும். ஆல்வின் தாமஸுடைய பாடல் நான் கேட்கும்போது எத்தனையோ முறை என் வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டு இருப்பேன். அந்த பாடல் கேட்கும்போதே நான் பலப்பட்டு கொண்டு இருப்பேன். நிறைய நான் அவரோட பேசுனது கிடையாது, பழகுறது கிடையாது. ஆனாலும் அவருடைய வழிமுறைகளையும் அவருடைய ஊழியங்களை நான் அநேக ஃபாலோ பண்ணுவேன். நமக்கு ஒரு தலைமை இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணும்போது நாம் ஒரு பலன் உண்டு ஆகி இருக்கும். இங்கே யோசேப்பு ஒரு சொப்பனக்காரன், அவன் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு மனுஷன் என்பதை அவருடைய சகோதரர்கள் மறந்து போனார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அப்பா யோசேப்பை அனுப்பி அண்ணனை விசாரிக்க தான் அனுப்புகிறாரு. யோசேப்பை பார்த்தவன் அவருடைய திட்டம் என்ன மாறுகிறது? சொப்பனக்காரன் வரான், இவனை கொன்று போடுவோம் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். என் அன்பு தேவச்சனமே, உலகம் உன்னை எவ்வளவு தூரம் பகைச்சாலும் நீ பயப்படாதே. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும்போது நீ பயப்படவே தேவையில்லை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடினாலே யோசேப்புக்கு ஒரு மன தைரியமாய், மன கம்பீரமாய் அவன் கடந்து போய் அவரை பார்க்கிறான். கிட்ட போன உடனே அவனை கொன்று போட தீர்மானத்தை அவர்கள் மாற்ற தேவன் அங்கே உதவி செய்கிறார். வசனம் ரொம்ப அழகா சொல்லி 21ஆம் வசனம் வாசிங்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய்
அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். நல்லா கவனிங்கம்மா, சாகடிக்கணும்னு தீர்மானிக்கும் போது அதில் ஒருத்தரோட ஆவியானவர் பேசுகிறாரு, சாகடிக்க வேணாம், அவனை குழியில போட்டுடலாம். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருப்பாரானால் எதிரியால் எத்தனை திட்டம் போட்டாலும் பரிசுத்தாவி நம்ம கூடவே இருந்து நம்மை பாதுகாப்பார். இந்த ஜூன் மாதம் முழுவதும் அப்பாவின் பட்சத்தில் இருக்க போகிறார். அவர் ஆணைத்தரமா சொல்லுகிறார். மார்ச், ஏப்ரல், மே சோர்ந்து போயிருந்தல்ல, விடாய்த்து போயிருந்தல, அவமானத்துல தள்ளப்பட்டிருந்தல, ஆண்டவர் இந்த மாதம் பட்சத்திலே இருக்க ஆயத்தமாகிட்டார். கொன்று போடுன்னு தீர்மானிக்கும் போதே கர்த்தர் அதிலே ஒருவனை பேச வைத்து கொன்று போட வேண்டாம், அவனை குழியிலே போடுவிடாம் என்று தீர்மானித்து அவனை குழியிலே போட்டு விடுகிறார்கள். யோசிப்பு அவளுக்கு மாறுதல் ஒன்று சொல்லவில்லை, மறுப்பு சொல்லவில்லை. நீ எதவனா என்னை பண்ணிக்கங்கடா, என்னை அழைத்த தெய்வம், எனக்கு தெரிந்து கொண்ட தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார் என்று யோசிப்புகளை மிகுந்த நம்பிக்கைங்க. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த மாதம் எப்படி கழிக்கப்படும்னு நீ பயந்து போயிருக்கிறாயா? இல்லை இல்லை இல்லை, இந்த வாக்கு தத்தத்தை நீ சுகந்தரித்துக் கொள்ளு. இந்த வாக்கு தத்தத்தை உனக்குள்ளாய் கொண்டு வந்து பாரு. இந்த மாதம் அழகாய் கடந்து போகும். இந்த மாதம் அழகாய் கடந்து போகும். அழகா வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிப்போம் மறுபடியும் ஒரு காரியத்தை 28வது வசனம் வாசிப்போம். 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எல்லாம் கூடியமா குழியில போட்டா கொஞ்ச நாள் அவன் இறந்துருவான், தானாவே இறந்துருவான், வழியே இல்லாம அவன் இறந்துருவான். ஆண்டவர் பாருங்க, குழியில போட்டு அவனை மறுபடியும் வெளியெடுக்க என் ஆண்டு உதவி செய்கிறார் என்றா யோசேப்போடு அவர் பச்சமா இருந்தார். அல்லேலூயா. எத்தனை சூழல் வந்தாலும் இந்த மாதம் நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே. என் ஆண்டவராக இயேசு வாக்கு தத்தத்தின் பிரகாரம், சங்கீதம் 118:6 பிரகாரம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஷிபாலா ரபஹாதாலா ரிகாதாலா ஷிமியாலா ரபமாமா ஷபக்கபா துரிபியா. அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டி கொடுத்தார்களோ 30 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்று போட்டார்கள். வேதத்தை தியானிக்கும் போது யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ஒரு தீர்மானங்கள் உண்டு. நம் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார், நம் ஆண்டவர் மகிமையின் தேவனாகவே இருக்கிறார். அவர் இந்த காரியத்தை அவர் மாற்ற வல்லவராக இருந்தார். எத்தனை ஆச்சரியம்! வாசியுங்கள் 39வது அதிகாரம் 2வது வசனம் வாசி கேட்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். நல்லா கவனிங்க, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு இப்போ ஒரு வீட்டில் அடிமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அடிமையாக இருக்கிற அவனோடு கூட தேவன் இருக்கிறதை அந்த வீட்டார் கண்டு கொள்கிறார்கள். இந்த மாதம் சும்மா வேலை செய்துட்டே இரு, ஒன்றுமே செய்யலை, உனக்கு என்ன கொடுக்குறாங்க அந்த காரியம் செய்து கொண்டே இரு. ஆனால் கர்த்தர் பட்சத்தில் இருக்கார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். இத்தனை மாதம் எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதம் உன்னுடைய காரியத்தை நீ செய்து கொண்டிரு. உனக்கு சின்ன தண்ணி பிடிக்கிற வேலையா செய், உனக்கு வீட்டை பிரிக்கிற வேலையா நீ செய், இல்லை உனக்கு சமைக்கிற வேலையா நீ செய், இல்லை உனக்கு துணி துவைக்கிற வேலையா நீ செய்தே இருங்க. என் ஆண்டவராக தெய்வம் பட்சத்தில் இருந்தது அவர் தானாக வெளிப்படுத்துவார். யோசேப்பு அடிமையாக இந்த வீட்டுக்கு வருகிறான், தனக்கு கொடுத்த எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிறான். தேவன் அவன் பட்சத்தில் இருப்பதை, அவனோடு கூட இருப்பதை அந்த எஜமான் கண்டு ஷீபாலா ராக்கா திலா ஷாமா காபா, இந்த மாதம் என் தேவனாய கர்த்தர் நீ செய்கிற எல்லா காரியங்களையும் உன் பட்சத்திலே வந்து அநேகருக்கு வெளிப்படுத்த போகிறார். இத்தனை மாதம் துவங்கி 5 மாதம் முடிந்து செய்யாத நிகழ்வுகளை இந்த 6வது மாதத்திலே என் தேவனாய கர்த்தர் யோசேப்பு செய்த எல்லா காரியத்தையும் அவனோடு கூட பட்சத்திலிருந்து அநேகருக்கு காண்பித்தார். எஜமான் கண்டு அவன் மேல் தயவு வைத்து
அவனுக்கு பொறுப்பு கொடுத்தார்கள். ஷீபால் ஷகதா ரபாலா, இந்த மாதம் உனக்கு ஒரு நிறைவுள்ள காரியம், அவர் பச்சை இருந்தபடினாலே ஒரு நிறைவுள்ள காரியம் செய்ய என் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். தெய்வச்சனமே, இன்னொரு வசனம் வாசிக்க நம்ம கேட்போம். 9ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்லா கவனிக்க, ஆவியானவர் அழகா சொன்னாரு, ஒரு மனுஷனோடு தேவன் பட்சத்தில் இருந்தால் அங்கே பாவம் வராதான். ஹல்லேலூயா. யோசேப்பு பழி சுமக்க ஒரு சூழலை தள்ளப்படுகிறது. பாவத்துக்காக அவனை இழுக்கிறார்கள். பாவத்தை அவன் வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான்? தியானித்து பார்க்கும்போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்தபடினாலே பாவத்தை விட்டு விலகி ஓடினான். இந்த காலவேளை என் தேவ சொன்னமே, இதுவரை என் பாவம் என்னட்டு விலகவே இல்லை, நீ பயந்து போயிருக்கிற ஐயா. இல்லை இல்லை இல்லை, ஒரு காரியம் உன்னை தீர்மானம் பண்ணு. கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் பாவம் உன்னை விட்டு தானாய் விலகி ஓடும். யோசிப்பு வாழ்க்கையிலே பாவம் தானாய் விலகி ஓடியது. ஷீபாலா ரபஹாதோரமையான் தியாங்கமா தியூரிபியா, நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை வருடம் உன் பாவம் விலகாமல் ஒருவேளை இருந்திருந்தால் ஆண்டவர் உன் பாவங்களை விலப்பதற்காகவே அவன் பட்சத்திலே வந்து அமரப் போகிறார். நேற்று இரவு நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, இந்த வைரஸுக்காக ஜெபிக்கும் போது அவனுடைய கேட்ட என்னப்பா அப்படி கேட்கும்போது ஒரு சின்ன தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அநேக தேவ பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாய் கட்டப்பட்டிருப்பதை தேவன் வெளிப்பாடு கொடுத்தார். பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மாவட்டமாய், ஒவ்வொரு மாநிலமாய், ஒவ்வொரு மண்டலமாய், தனித்தனியாக நீ ஜெபிக்க ஆரம்பி, உன் ஜெபத்துக்கும் நான் பதில் தருவேன் ஆவியானவர் வாக்கு பண்ணார். அந்நியருக்காக அல்லங்க இந்த புரட்சி, இந்த வைரஸ் வியாதி அந்நியருக்காக அல்ல, இது தெய்வ பிள்ளைகளுடைய எச்சரிப்புக்காக, இது மற்றவங்க மறந்துடுவதற்காக காரியம் அல்ல, தேவ பிள்ளைகள் மறந்துடுவதற்கான இந்த காரியம். யோசேப்போடு கர்த்தர் பட்சத்தில் இருந்தபடினாலே அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடினான். இன்னொரு வசனம் வாசிக்க கேட்போம். 21ஆவது வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தரோ யோசேப்போட கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாவமே செய்யாத யோசேப்பை சிறைச்சாலையில் போடுறாங்க. வீட்டு அத அரண்மனைக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே போடுறாங்க. இதை குறித்து அவன் கவலைப்படவே இல்லைங்க. கர்த்தர் அவன் பட்சத்திலே இருந்தபடினாலே அவனுக்குள்ளே ஒரு மன தைரியம், மனரம்பியமாய் அவன் இருந்தாங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த வைரஸ் வியாதினால நான் 2 மாதம் அளவும் திருச்சபையிலே போய் தங்கி இருந்தாங்க. 2 மாதம் அங்கேயே காலையில் போயிட்டு இரவு வரை அங்கேயே இருந்து அநேக காரியம் நான் கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்தாங்க. என் தேவன் முகமுகமாய் வந்து அநேக நேரம் என்னோட பேச ஆரம்பித்தார். ஒரு நல்ல சாக்கியத்தை, நல்ல ஒரு சூழலை என் தேவன் என் கற்றுக் கொடுத்தபடினாலே என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேங்க. இங்கே யோசிப்பு பாவமே செய்த அவனை சிறைசாலை தள்ளும்போது அங்கேயும் அவன் கவலைப்படாமல் அவனை கொலை நினைத்தார்கள், குழிலை போட நினைத்தார்கள், விற்று போட்டார்கள். எகிப்து போத்திபார் வீட்டில் அவன் தங்கி இருந்தான். அங்கே அவன் தள்ளப்பட்டான். ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. இப்போ சிறைசாலைக்கு வந்துட்டான். ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. அவனோடு கூட அவன் பட்சத்தில் என் தேவன் இருப்பதை அவன் அறிந்தான். வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கே ஆண்டவர் பார்த்தாரு, வீட்டில் காரியஸ்தீவர்களாக மாற்றினாரு. இங்கே ஆண்டவர் அவன் மேல் கிருபை வைக்கிறார். இந்த மாதம் ஆண்டவர் நம் பட்சத்திலே இருந்து அவருடைய கிருபை நம்ம மேல் வைக்க போகிறார். ஷீபாலா ரபா ஹாதா ரபா லபா லபா, அது நம்முடைய பட்சத்திலே இருந்து இந்த மாதம் அநேக அதிகாரி கண்களிலே, அநேக பெரிய ஆட்கள் கண்களிலே ஆண்டவர் நமக்கு உதவி கிடைப்பதற்கு, தயவு கிடைப்பதற்காக அவர் கிருபையை வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர் கிருபையை வைக்கிறார். வசனம் அழகாக சொல்கிறது, அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாலையில் தன்னுடைய தயவு அவன் கிடைக்கும்படி செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் அநேகருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கப் போகுது. ஒருவேளை வீட்டு வாடகை கொடுக்க முடியலையா, கஷ்டப்படுறியா, அந்த வீட்டு வாடகை ஓரிடத்திலே ஆண்டவர் தயவு கிடைக்க வைப்பார். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் மற்ற காரியங்களுக்கு வழியே இல்லையா, தேவன் ஸ்கூல் மூலிமா தயவு கிடைக்க வைப்பார்.
ஒருவேளை கடன் கேட்டு கடன் கொடுக்க முடியாமல் இருந்தால் இந்த மாதம் கடன் கேட்டவர்கள் கடன் கொடுப்பதற்கு ஆண்டவர் தயவு செய்ய வைப்பார். வீட்டில் ப்ரொவிஷனே இல்லை, வழியே இல்லைன்னா, ஓ அண்ணாச்சிங்கோ தெரிஞ்சவங்க, நீ இப்போ கேட்கும்போது உனக்கு ஆண்டவர் மேல் கிருபை வைத்தபடினாலே உனக்கு தயவு உண்டாகும் ஆவியானவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவச்சனமே, கடைசி ஒரு வசனம் வாசி முடிக்கலாம். வாசிங்கள், 23 வசனம் வாசிங்கள். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. எதை செய்தாலும் வாய்க்க பண்ணாராங்க. அப்பா கிருபை மேலே வச்சுட்டாருன்னா நீ எதை செய்தாலும் உனக்கு வாய்க்க பண்ணுவார். எதை செய்தாலும் வாய்க்க பண்ணுவார். யோசேப்பு அவன் கண்டது என்னங்க? சொப்பனம், தரிசனம் பார்த்தான். எல்லா சகோதரர்களும் அவனுக்கு வணங்குற மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தான். அவங்க அம்மா அப்பா அவனுக்கு வணங்குற மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தான். அதுக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள் எல்லாத்தையும் சுமந்தான். கர்த்தர் அவனை ஒரு நாள் தூக்கினார். கர்த்தர் ஒரு நாள் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினா தெரியுமா? வசனம் அழகாக சொல்கிறது. 41வது அதிகாரம் 38 வசனம் வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். நல்லா கவனிங்க, இது அழகாக சொல்கிறான். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். எங்கே போனாலும் அவனை வாழ்த்துகிறார்கள். எங்கே பார்வோனும் யோசேப்பை வாழ்த்துகிறான். என்ன வாழ்த்துகிறான்? இவனைப் போல தேவாவி பெற்ற மனுஷன் உண்டோ என்று சொல்லுகிறான். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மாதம் கர்த்தர் நம் அநேகர் முன்பாக வாழ்த்துகிற மாதமாக தேவன் மாற்றப் போகிறார். நாம் கண்களை மூடுவோமே, கண்களை மூடுவோமே, கண்களை மூடுவோமே. ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் நீ கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி ராஜா, வாக்கு தத்தத்துக்காக நன்றி ராஜா. சங்கீதம் 118:6 பிரகாரம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இந்த காலவேளை இயேசுவின் நாமத்தாலே என் திருச்சபை மக்களையும் இதை பார்த்தவர்களுக்கு அருமையான தேவ ஜனங்களையும் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை வாழ்த்துக் கொள்ளுங்கள். God bless you.